ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுல இருந்து எல்லா டீமும் ஒண்ணுன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவசர தோசை சுட்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பீடாக் வந்து சிறப்பா தரமா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஒரு டீமா. டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. இது வந்து ஜிடி அண்ட் ஆர்ஆர் லாஸ்ட் டூ டீம்ஸ். ஜிடில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா பீடாக்? எஸ், படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஜிடி ஸ்குவாட்: சுப்மன் கில் கேப்டன், அனுஜ் ராவத், ஜாஷ் பட்லர், குமார் குஷாக்ரா, ஷெஃபான் ரதர்ஃபோர்ட், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், கரீம் ஜன்னத் அப்படியே உமர்சாய்க்கு பதிலா, மைபால் லொம்ரார், கிளென் பிலிப்ஸ், ரஷீத் கான், நிஷாந்த் சிந்து, மானவ் சுத்தார், ராகுல் டேவட்டியா, வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான், ஜெராட் கொட்சே, குர்னூர் பிரார், குல்வந்த் கெஜ்ரோலியா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, காகிசோ ரபாடா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா அண்ட் ஜெயந்த் யாதவ். ஸோ இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிடா? ரிட்டன்ஷன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு டீம் கிடையாது. ஆனா வேலை செய்யற ஒரு டீம் இது. அதாவது பிளேயிங் லெவன், கோர் லெவன் பாருங்க, எல்லா பேலன்ஸும் கவர்டு. சுப்மான் கில் வந்து இஸ் கோயிங் டு ஓபன் வித் ஜாஸ் பட்லர் ஃபாலோட் பை சாய் சுதர்ஷன். ஒரு டாப் கிளாஸ் டாப் த்ரீ இது. சுப்மான் கில் வந்து ஆங்கர் பண்றவர், எடுத்துட்டு போற ஒரு 12 ஓவர் இருக்கு. ஜாஸ் பட்லர் வந்த உடனே சும்மா கிழி. சாய் சுதர்ஷனுக்கு டபுள் கியர் இருக்கு. ஃபாலோட் பை கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ககிசோ ரபாதா, முகமது சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. உங்களுக்கு வந்து இம்பாக்ட் செட். அதாவது ஆக்ஷன் அப்படிங்கும் போது எப்படின்னா, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய இல்லாத ஒரு டீம் நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பெஞ்சில் கோர் காம்பினேஷனை மாத்தாம உங்களுக்கு போற ஒரு டீம் தான் வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கும் பிளே ஆஃப் போறதுக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஃபாரின் பிளேயர் மேல கை வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு இந்தியன் பிளேயரை டிராப் பண்ணணும். இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அந்த கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஷர்ஃபேன் ரதர்ஃபர்டு. இந்த ஷாருக் கானுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் இல்ல. ஆனா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா மைபால் லோம்ரோர், குமார் குஷாக்ரா. வாஷிங்டன் சுந்தருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஜெயந்த் யாதவ். சாய் கிஷோருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மானவ் சுத்தார், நிஷாந்த் சிந்து. ககிசோர் ரபாதாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஈவன் தோ நாட் தி கிளாஸ் ஆஃப் ககிசோர் ரபாதா, ஜிரால் கூட்சியே. பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜுக்கு ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அர்ஷத் கானே, இஷாந்த் சர்மா, குல்வந்த் கெஜ்ரோலியா, குர்னூர் சிங் பிரார். இப்ப வந்துட்டு ஒரு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, கரீம் ஜன்னத் எப்படி வந்து இங்க ஃபிட் ஆவாருன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்களே எடுத்தோடனே வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. ஒரு அஸ்மத்துல்லா ஓமர் சாய் பதில இவர் எடுத்திருக்காங்கன்னு, இவர் ஃபிட் ஆகவே முடியாது. இப்ப இந்த டீமை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு டாப் த்ரீ, அந்த 12 ஓவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 100 ரன்னுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டாப் த்ரீ இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, பெரிய பேர் கிடையாது ஒழிய வேலை செய்யற ஆளுங்க எல்லாரும். கிளென் பிலிப்ஸ் வேலையை செஞ்சிருவாரு. ஷாருக் கான் வேலையை செஞ்சிருவாரு. ராகுல் தெவாட்டியா ஹஸ் பீன் கொலாசல் when it comes to finishing. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான் கேன் பேட், சாய் கிஷோர் கேன் பேட். அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து எல்லா டெப்த்தும் கவர்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ககிசோரபாதா அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல் அண்ட் கம்ஸ் டு பிக்அப் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார் சிராஜ், சிராஜும் இ வில் டெலிவர். அதுக்கப்புறம் பிரசீத் கிருஷ்ணா ஃபிட். பிரசீத் கிருஷ்ணா இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபாஸ்ட் போலிங் லைன் அப் வித் பேக்கப்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஸ்பின் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லெட் பை ரஷீத் கான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. சாய் கிஷோர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறதுக்கு இருக்காரு. கிளென் பிலிப்ஸாலையும் கை சுத்த முடியுங்கும் போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் என்னை பொறுத்த வரைக்கும். இதை விட பெட்டரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்லயே எல்லாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இவங்களை பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கில்லு, ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ராகுல் தவாட்டியா, ரஷீத் கானு, இப்போ வாஷிங்டன் சுந்தர். இதை தவிர அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மத்த ஒரு 4 பிளேயருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப திடீர்னு உங்களுக்கு அகிசோர் ரபாதா ரன்னு போறாருன்னா டப்புன்னு ஜிரால் குர்சியை கொண்டு வந்துருவாங்க. இப்ப சிராஜோ பிரசீத் கிருஷ்ணாவோ சரியா போடலன்னா ஒரு 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருக்காங்க. நாட் அட் த சேம் கிளாஸ் ஆஃப் தெம். போர் காம்பினேஷன் உடையாது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு டீம். பாக்குறதுக்கெல்லாம் பயமா இல்ல மும்பை மாதிரி, அதையும் சொல்லிடுறேன் நானு. ஆனா இவங்க வந்து டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் போவாங்களா, டாப் ஃபைவ்ல டெஃபினட்டா புஷ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து கெட் குட் ஸ்டார்ட், தே காட் அ கிரேட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டு பிளே ஆஃப்ஸ். லாஸ்ட் இயர் சுப்மான் கில் வந்து டீசெண்டா கேப்டன்சியும் பண்ணாரு.
ஒரு நல்ல டீம், நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு டீம் தான் எனக்கு எப்பவுமே ஒரு டேஞ்சரஸான டீமா தோணும். இவங்க ஒரு டேஞ்சரஸ் டீம். தே ஹேவ் a very good chance of getting into playoffs. I can't give a guarantee they will get into playoffs, பட் டாப் 5ல புஷ் பண்ணுவாங்க. ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபேவரா போய் வித் த கான்கொயர் அகமதாபாத், அவங்களோட லோக்கல் இது அகமதாபாத் இது பண்ணாங்கன்னா, ஏன்னா ககிஸ்வராபாத் இருக்காரு, ஷமி இல்ல. இஃப் சிராஜ் அண்ட் Prasidh Krishna can rise up to the occasion and the damage what Shami has created in the first 6 overs, இவங்களுக்கு செம சான்ஸ் இருக்கு. எக்ஸலண்ட் பிக்ஸ், பிரில்லியன்ட் ஆப்ஷன்ஸ் இவனுக்கு. இவங்க they are going to be one of the most dangerous team and a team to beat in the competition. ஓகே, ஆனா சூப்பர் ஸ்டார் இல்லாத டீம் கிடையாது பீடா. சுப்மன் கில்ல, ரஷீத் கான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ், ஜாஸ் பட்லர்லாம் இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு, நீங்க பிஸியா இருந்தீங்களா இல்ல அப்பதான் இருந்துட்டீங்கன்னு, குஜராத் பாருங்க, எடுத்த உடனே வந்து உங்க மார்க்கி லிஸ்ட்லயே வந்து பட்லர் எடுத்தாங்க, சிராஜ் எடுத்தாங்க, ரபாடா எடுத்தாங்க. 3 பேரை தூக்குனாங்க எடுத்த உடனே. ஏற்கனவே ரீடைன் வேற பண்ணி வச்சிருந்தோடனே அவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 7-8 பேர் அப்படியே செட் ஆயிட்டாங்க பிளேயிங் லெவன். மற்ற டீம்லாம் பிளேயிங் லெவன் ஃபினிஷ் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்து பார்த்து அவங்க ஃபிட்டின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு எங்க நிறைய அடி வாங்கினாங்கன்னா பிடாக், நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கடைசி பவுலிங் ஸ்பாட்டை ரொம்ப போட்டு அவங்க உழப்பிட்டாங்க. இந்த ஜார்ஜ் லிட்டில், ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க உமர் ஜாவின் டிராப் பண்ணாங்க. நிறைய அந்த ஸ்பாட்ல விளையாடிட்டாங்க அந்த லாஸ்ட் பவுலிங் ஸ்பாட்ல. ரஷீத் கான் நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்க, he was not at his best bowling form last season. ஸோ 2 பவுலிங் ஸ்பாட் இப்படி அனாமத்தா போன உடனே அவங்க லிட்டரலி தேர் பிளேயிங் வித் இந்த மோஹித் சர்மா, ஷம்மி, இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் ஐ திங்க் வாஸ் மெயின் ரீசன் தே குட் நாட் டூ வெல் லாஸ்ட் இயர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்போ உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரஷீத் கானும் இருந்தாரு, நூர் அகமதும் இருந்தாரு. உங்களுக்கு நூர் அகமது வாஸ் தி ஒன் ஹூ bowled better than ரஷீத் கான். ரஷீத் கான் வந்து பெருசா பிக்சருக்கு அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு வரல. அங்கதான் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்களே ஒழிய. அதே மாதிரி போன வருஷம் ஷமி இல்லாம போயிடுச்சு, டப்புன்னு ஹர்திக் பாண்டியா வெளியே போயிட்டாரு, ஒரு புது கேப்டனை கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரே நேரத்தில் ரீசர்ஃபேஸ் ஆச்சுன்னா we cannot be harsh on them. ஃபர்ஸ்ட் தடவை வந்து கப் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ரன்னர்ஸ் அப் ஆனாங்கும் போது they should also be given a chance, provided things are going on well அப்படிங்கும் போது. இப்போ உங்களுக்கு ரஷீத் கான் ஸ்லோவா, அந்த இன்னும் பழைய ரஷீத் கானா வரல, பட் ஸ்லோவா இஸ் கெட்டிங் பேக் டு வாட் பீப்புள் நோ ஆஃப் ரஷீத் கான் அப்படிங்கும் போது இந்த டீம், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லைன்னா, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் சிங் பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, இதுதான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ். உங்களுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ற சூப்பர் ஸ்டார்ஸ். ரிஷப் பண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த பர்டிகுலரா நீங்க ஜாஸ் பட்லர் வந்து ஃபாரின், பட் இஸ் ஆல்சோ ஐபிஎல் சூப்பர் ஸ்டார், சந்தேகமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ரஷீத் கான், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பெரிய ககிஸ்வரபா தானே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ். பட் ஐபிஎல் சூப்பர் ஸ்டாரா? ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ. அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்றதுனால. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு அட்டென்ஷன் எப்பவுமே கம்மியா இருக்கும். அட்டென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மும்பை, சென்னை, கேகேஆர், ஆர்சிபி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு அட்டென்ஷன் நாய்ஸ் கம்மியா இருக்கும் போது தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி a massive advantage for them. இவங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், பிளேயிங் லெவன் அதெல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. டீம் அதுதான் நான் சொல்றேன், பிளேயிங் லெவனை ரொம்ப உழப்பிட்டாங்க போன தடவை. அந்த ஸ்பென்சர் ஜான்சனையும் அந்த உமர் ஜாயும் ஜோஷ் லிட்டிலையும் வச்சு ரொம்ப மாத்திட்டாங்க. நீங்க சொல்ற பாயிண்டோட ப்ரொவைடட் தே ஸ்டிக் வித் கன்சிஸ்டன்ட் பிளேயிங் லெவன். இப்ப அப்படி பண்றப்பதான் அவங்க ஜெயிச்சாங்க டைட்டில் எல்லாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல இந்த தடவை சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதான் நான் சொல்றேன், நாட் ரூலிங் தெம் அவுட் ஆஃப் டாப் 4, பட் அந்த ரேஸ்லயே இருப்பாங்க. அந்த ஃபைனல் புஷ் கொடுக்க முடியுமா அவங்களால? இந்த காம்பினேஷன் வந்துட்டு கரெக்டா வந்து செட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? நல்ல சான்ஸ் இருக்கு. பிரில்லியன்ட் செலக்ஷன்ஸ். தெர் இஸ் நத்திங் ரியலி to say anything on the negative side about this team என்னை பொறுத்த வரைக்கும். It all depends upon how they are going to marshal their resources and get the players on fold. இவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு. ஓகே, அப்படியே அடுத்த டீம் போலாமா? கடைசி டீமுக்கு போயிடுங்க. கடைசியா வந்த விநாயக்ன்ற மாதிரி அதை படிச்சிருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். கடைசியா வந்த விநாயக் சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஆர்ஆருக்கு நீங்க வந்து ஓரம் வந்து என்ன பண்றீங்கன்னு. அப்படி கிடையாது. கடைசியா வந்தாலும் லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கன்றது முக்கியம் இல்ல பீடா. லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம். ஆர்ஆர் சஞ்சு சாம்சன் கேப்டன், சுபம் தூபே, சிம்ரன் ஹெட்மயர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜூரல், ரியான் பராக், நிதிஷ் ராணா,
குணால் சிங் ராத்தோட் கீப்பர் பேட்டர், வைபவ் சூரியவன்சி அந்த 13 வயசு சின்ன பையன், வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அசோக் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஃபாசல் ஹக் ஃபரூகி, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மதுவால், குவேனா மப்பாக்கா, இன்னொரு யங்ஸ்டர், சந்தீப் சர்மா, மஹீஷ் திக்ஷானா, யுத்வீர் சிங். ஸோ இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு நல்ல சின்ன பசங்க இருக்காங்க. அதுவும் வந்து அண்டர் ராகுல் டிராவிட், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். உங்க தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்க பீடர். அதாவது அவங்க விட்டாங்க, அஸ்வின் செஹலை விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பின் ட்வின்ஸ் நீங்க எடுக்கவே முடியாது ஓரளவுக்கு. ஈவன் தோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் அஸ்வின் அண்ட் செஹல், டப்புன்னு பியூட்டிஃபுல்லா அந்த தீரியை கண்டுபிடிச்சு இப்ப தீக்ஷானாவையும் வனிந்து வசரங்காவையும் எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த க்ளோஸா அவங்க பண்ண இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு தெரியாது. பெட்டரா கூட பண்ணலாம், இல்ல சரியா பண்ணாம போலாம். பட் அந்த கோர் அவங்க வந்து ரிட்டென்ஷன் பண்ணாம விட்டதுக்கு கரெக்டா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்களோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி போகும் அப்படின்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இதை கண்டிப்பா ஓபன் தான் பண்ணுவாரு. பிகாஸ் இப்போ இந்தியாவுக்கும் ஓபன் பண்றதுனால ஐ இந்தியா டோன்ட் சி கமிங் டவுன். ஓபன் பண்ணுவாரு. நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷானா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா. ஸோ இது வந்து ஒரு வெல் ஆயில்டு மிஷின் அப்படின்னு கூட என்னால சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஆல்வேஸ் இன்ஜுரி ப்ரூனு. கரெக்டா வந்து அதுக்கு ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு ஃபசல் அக்பருக்கு ரியலி ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் ஈவன் வெல் அந்த இன்டர்நேஷனல் போல்டு. அதுக்கப்புறம் இந்த ரைசிங் ஸ்டார் நம்ம பார்க்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரியா போடல, இல்லை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஃபசல் அக்பருக்கு, விச் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பேட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனுக்கு போது மப்பாக்காஸ் ரியலி ஷோன் சம் லாட் ஆஃப் ப்ராமிஸ். எங்க டீம் தான் ஆடுறாரு லயன்ஸுக்கு. இந்த T20ல ரொம்ப குவிக்கா போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப உங்களோட பேட்டிங்ல என்ன பாருங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் வெரி டிஸ்ட்ரக்டிவ். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா இன் ஐபிஎல் ஃபோர் ஃபார் மெனி லாங் இயர்ஸ் இருந்திருக்காரு. ரியான் பராக் இஸ் கம் அவுட் ஆஃப் ஏஜ். துருவ் ஜுரல் இஸ் அ வெரி குட் பிளேயர். எவ்ரி ஒன் ரெட் ஹிம், ஐ வில் ஆல்சோ ரெட் ஹிம், யூ வில் ஆல்சோ ரெட் ஹிம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரக்டிவ் சிம்ரன் ஹெட்மேயர். அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டா மாட்டிப்பாங்க சுபம் தூபே, கேன் பேட், குட் பிளேயர், அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா கேன் ஆல்சோ பேட். இப்ப உங்களுக்கு ஒரே இது என்னன்னா, இப்ப வந்துட்டு அவங்களோட போலிங் லைன் இப்ப பாருங்க. இப்ப இட் இஸ் கோயிங் டு பி ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டா வருவாருன்னு தெரியாது. துஷார் தேஷ்பாண்டே ஈதர் வே ரன்ஸ் கொஞ்சம் நிறைய போகும், விக்கெட் எடுப்பாரு. அதே மாதிரி சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா ஹியர் அண்ட் தேர் இந்த நியூ பால்ல அப்புறம் நல்லா போடுவாரு. ஸோ இந்த இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் போலிங் அட்டாக் வந்து டீசென்டா இருக்கக்கூடிய த்ரெட்டனிங்கா இல்ல. மகேஷ் தீக்ஷானா பாத்தீங்கன்னா இஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட் இன் கிவிங் த 34 ரன்ஸ் இன் 4 overs. ஆனா எவ்வளவு தூரம் ஐபிஎல் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு சென்னைக்கே நம்ம பார்த்திருக்கோம். டீசென்டா போடுவாரு ஒழிய பெரிய விக்கெட் டேக்கிங் ஒரு போலர் நீங்க சொல்ல முடியாது. பனிந்து வசரங்கா ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் த சேம் கேட்டகரி. ஐபிஎல் வந்து பெருசா ஒரு டென்ட் கிரியேட் பண்ணல ஆர்சிபிக்கு. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் பேக்கப் போலிங் அப்படின்னா உங்களுக்கு ரியான் பராகால கொஞ்சம் கை சுத்த முடியும், நிதிஷ் ராணாவால கூட கொஞ்சம் கை சுத்த முடியும். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, இந்த மொமெண்ட் இந்த டாப் 3 போயிடுச்சுன்னா சிம்ரன் நெட்மயரை நீங்க பினிஷரா யூஸ் பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டு, அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அந்த துருவ் ஜுரல், சுபம் தூபே, அசரங்கா அந்த எண்டுங்கும் போது டூ மச் ஆஃப் ரிலையன்ஸ் வில் பி ஆன் த டாப் 3. சிம்ரன் நெட்மயர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் வில் பி கன்சிஸ்டன்ட், யூ ஆர் நாட் ரியலி ஷூர் அபவுட் இட். இப்போ சஞ்சு சாம்சன் வேற ஓபன் பண்றாருங்கும் போது இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகல அப்படின்னா செம மாட்டிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இட்ஸ் நாட் த சேம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் whom we are seeing. துஷார் தேஷ்பாண்டேவும் ஆன் இஸ் டே ஒரு 4 ஓவர் 46 போறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா அவங்களுக்கு பேக்கப்பும் எதுவும் கிடையாது வெளியில. இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வைபவ் சூரியவன்ஷி இருக்காரு, குணால் ரத்தோர் இருக்காரு, குமார் கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, இந்தியன் ஸ்பின்னர் அவரு. இப்போ ரிசர்வ் ஓபனர் யாரும் கிடையாதா? இப்ப சஞ்சு இவங்க வேற யாராச்சும் ஓபன் பண்ணணும்னு நினைச்சாலும் வேற வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா அந்த அந்த இதுக்கு கிளாஸுக்கு கிட்ட கூட வர முடியாது. அந்த டாப் 4க்கு ஜெய்ஸ்வால், சாம்சன், ராணா, பராக், அதுக்கப்புறம் யுத்துவீர் சரக் இருக்காரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. ஒரு இவங்க ப்ராப்ளம் என்னன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பிளேயிங் லெவன் இருக்கு. இந்த பிளேயிங் லெவன்ல யாரு சரியா பண்ணலனாலும் மாத்துறதுக்கு ஆளே கிடையாது உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் ரன்னிங் இன்டு எ பிளேஸ் வேர் தே டோன்ட் ஹேவ் எனிஒன் டு சேஞ்ச்.
மஹேஷ் தீக்ஷனா அடி வாங்கினாருன்னா மஹேஷ் தீக்ஷனா தான் ஆடி ஆகணும், வேற வழி கிடையாது. வெளியில அந்த கிளாஸ் உங்களுக்கு இல்ல. இப்ப வனித் வசங்க அடி வாங்கினாருன்னா அவர் ஆடித்தான் ஆகணும். இப்ப துஷார் தேஷ்பாண்டே அடி வாங்கினாருன்னா அவர் ஆடித்தான் நீங்க ஆகணும். ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் ஆடக்கூடாதா? ஃபரூக்கி ஆடக்கூடாதா? தீக்ஷனா உட்கார வச்சு ஃபரூக்கி ஆட மாட்டாங்களா? அதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. there is a good chance of that happening. that is the only thing they can do. ஈதர் அசரங்கா ஆர் தீக்ஷனா யாராவது ஒருத்தர் உட்காத்தி வச்சுட்டு ஃபருக்கி இல்ல குவானாம பாக்கா இன்னும் பேஸ் போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ண. சென்னை அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவான இடம் முல்லன்பூர் எல்லாம் போனீங்கன்னா அதையும் பண்ண முடியாது, அங்கேயும் மாட்டிப்பாங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்கு அவ்வளவு டீம் வந்து அவ்வளவு வீக்கா தெரியலனாலும் பெருசா பேலன்ஸ் ஆவோ த்ரெட்டனிங் ஆவோ ஒரு இதா இல்ல, ரிசர்வ்ஸும் இல்ல, உங்களுக்கு சேஞ்சும் பண்ண முடியாது காம்பினேஷன்றதுனால இவங்களை வந்து டெஃபினட்டா சேஃபா வந்து நான் பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்கன்னு ரூல் அவுட் பண்றேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா சான்ஸ் இருக்குன்றீங்களா? இல்ல இப்ப எல்லா டீமும் முடிச்சாச்சுல. நான் 3 டீம் சொல்லணும். நான் வந்து சான்ஸ் இருக்குன்னு இல்ல. நல்ல இந்தியன் கோர் இருக்கு எப்படிடா இந்த வாட்டி. ஆனா கஷ்டம் தான். இப்ப உங்க ஃபோரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபோரை சொல்றேன். இல்ல இப்ப நம்ம போர் வந்து ஒரு தனி எபிசோடு பண்ண போறோம், இதுல சொல்ல போறது கிடையாது. தனி எபிசோடு சரி. அப்ப அதுக்கு வரேன். அதுக்கு நான் ஒழுங்கா படிச்சுட்டு வரேன். இப்போ உங்களை என்ன கேக்குறேன்னா, இப்ப என்னோட அனாலிசிஸ் ஆனஸ்டா கொடுத்துருக்கேன். எந்த டீமே சிஎஸ்கே நமக்கு பிடிச்ச டீம், அதுக்கே நம்ம பயஸ்டா சொல்லல, கஷ்டப்படுவாங்க தான் நம்ம சொல்லியிருக்கோமே ஒழிய. ஸோ ஆனஸ்டா இங்கதான் முடிப்பாங்கன்னு சொல்றோம். பட் தேர் இல்ல இஸ் a good chance that with their make a fool out of us and get into playoffs. இருக்கிற சிச்சுவேஷன் படி அதுதான் பீடா, பார்க்கும்போது நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அது வந்து அவங்க நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான். அந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் டிஃபைன் பண்ண போறாங்க இந்த டீமை. இஃப் தே பஞ்ச் அபவ் தேர் வெயிட், கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் வெரி குட் சான்ஸ். அந்த 2 ஸ்பின்னர் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தே ஹேவ் டு சஃபர் அ லாட். ஏன்னா அஸ்வின் சாஹல் மாதிரி மேட்ச் பண்றதுக்கு எடுத்திருக்காங்க. இன் தியரி இட் இஸ் ஓகே. கிரவுண்ட்ல போய் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் ஷுட் டூ வண்டர்ஸ் ஃபார் திஸ் டீம். அப்படி இல்லை அப்படின்னா தட் வில் பி அ பிக் இந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்ற அந்த நம்பர் 7, அந்த அந்த டெப்த், அது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் தான். இது ரெண்டும் தான் அவங்க அட்ரஸ் பண்ணணும். இதை அட்ரஸ் பண்ணிடலாம் அந்த 2 ஸ்பின்னர்ஸ். பட் நம்பர் 7 ஓகே. அதையும் மீறி போகணும்னா அந்த 2 ஸ்பின்னர் ஸ்கேலையும் முதல்ல இருக்க அந்த 3 பேருக்கு பேட்டர் ஸ்கேலையும் தான் இருக்கு. நம்பர் 7 இம்பாக்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் பவர்ஃபுல் நம்பர் 7. இம்பாக்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளேயிங் 11 கிடையாது, இது பிளேயிங் 12. கரெக்ட். அப்படிங்கும் போது உங்களுக்கு சுபம் தூபே நம்பர் 7ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலதான் வந்து ஹானஸ்டா நான் சொன்னேன், ஈவன் தோ தே have a decent bowling attack, they'll be relying on the foreign overseas spinners. அவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டாங்கன்னா மாத்த முடியாம கஷ்டப்படுவாங்க. பட் சம்மோ அந்த டீமை மேனேஜ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிளே ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சான்ஸ் இருக்குன்றீங்க? பிளே ஆஃப் நான் தான் அடுத்த எபிசோட் எடுத்து சொல்லிட்டேன்ட்டீங்களே 4. அந்த 4ஓட நான் அந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் பீடா. ஸோ ஓவராலாவே நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவரால் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே சூடா ரிவ்யூ, அதுக்கப்புறம் டீம் வைஸ் 2 டீமா பண்ணிட்டோம். நீங்களும் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நானும் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து எந்த டீம் நான் உட்கார்ந்து நான் மைண்ட் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொஃபசர், நீங்க வந்து வீடாகே கடவுளே அப்படின்னு கூப்பிடுறாங்க, அஜித்தே கடவுளேன்னு சொல்ற மாதிரி. அதனால அந்த அளவுக்கு நீங்க அசஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நானும் ஏதாச்சும் பார்த்துட்டு வந்துட்டு இல்ல நான் தோன்றதை நான் சொல்றேன். அது மை ஒப்பீனியன். ஐ எம் ஆல்சோ என்டைட்டில்ட் டு மை ஒப்பீனியன். அதை நான் சொல்றேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இப்போ இந்த ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் அதான் சொல்றோமே, எந்த டீமுமே பயங்கர வீக்கா இருக்கு. மத்த எல்லா குளோபல் லீகும் பாத்தீங்கன்னா இந்த டீம் கடைசியில தாண்டா வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஐபிஎல்ல அதை நீங்க சொல்லவே முடியாது. 5க்கு 5 முதல்ல தோத்துருப்பாங்க, ஒரு பெரிய டீமை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து சென்னையை தோக்கடிச்ச மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் கீழே இருக்கிறவங்க போது. தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் ஐபிஎல். தட் டு ஒன்லி 4 டீம்ஸ் கெட்டிங் டு பிளே ஆஃப் மேக்ஸ் இட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டஃப் ஃபார் த டீம்ஸ். ஸோ நம்ம 10 டீமையும் பார்த்துட்டோம். சும்மா அவசரமா வந்துட்டு வியூவர்ஸை டிஸ்டர்பாயிண்ட் பண்ண விரும்பல எந்த டீம் போகும் அப்படின்னு. இன்னும் ஒரு தனி எபிசோடு வந்துட்டு எந்த 4 டீம் போகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சார் வந்து அவரோட செலெக்ஷன்ஸையும் அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்களும் கமெண்ட் பண்ணீங்க எந்த டீம் உங்களுக்கு வருதுன்னு. இட்ஸ் கோயிங் டு பி a collective fun we are going to have for one last episode on the auctions for IPL. Then we move on to the second test preview between India and Australia and Adelaide. It's going to start on 6th of December. Until we come back and entertain you for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.